ட்ரேடர்ஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம சின்ன டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும். இது நடக்கும், இது நடக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம எந்த கருத்தையும் வலியுறுத்துறது கிடையாது. இது யாருக்கும் முதலீடு சம்மந்தமாக கொடுக்கப்படும் ஆலோசனை இல்லை. பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படுறதில்ல. எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோடு தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நண்பர்களே, நம்ம சர்ச் பண்ணிட்டு இருந்தோம். நான் சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது, நானும் சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் என் ஃப்ரெண்டு இந்தியன் பேங்க்க கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாப்புல. உடனே நான் அத பார்த்தேன். பார்த்தா அப்படியே நேரோ டவுன்ல நிக்குது. நம்ம இந்த இத எடுத்தோம்னா ஆல்மோஸ்ட் பிரேக் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்தியன் பேங்கோட பெர்ஃபார்மன்ஸஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னாக்க, இவங்க என்ன பண்றாங்க, டர்ன் அரவுண்ட் பொட்டன்ஷியல்னு குடுக்குறாங்க. டர்ன் அரவுண்ட் பொட்டன்ஷியல்னா, இப்ப கீழ இறங்கிட்டு இருக்கு. டபக்குன்னு மேல ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம அர்த்தமாக்கி கொள்ளலாம். இல்ல கீழ ஒரு சின்ன கரெக்ஷன் வந்துட்டு திருப்பி மேல ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அர்த்தமாக்கி கொள்ளலாம். இவங்க என்ன குடுக்குறாங்கன்னு பார்ப்போம். சரி, இவங்க என்னமோ குடுத்துட்டு போறாய்ங்க. நம்ம சார்ட்ட பார்த்துக்குவோம். டியூரபிலிட்டி ஸ்கோர் மீடியம் மாடரேட்டா இருக்கு. வேல்யூவேஷன் ஸ்கோர் கொஞ்சம் கூட இருக்கு. அதாவது கொஞ்சம் பிஇ இந்த புக் வேல்யூலாம் கொஞ்சம் கூட போயிருக்குன்னு நெனைக்கிறேன். மொமெண்டம் ஸ்கோர் இது பரவால்ல. இதுவும் பிக்கப் ஆகிக்கிட்டே இருக்கு. இது ஹை தான். நார்மலா அதாவது ரெக்வயர்ட் ஸ்கோர காட்டிலும் இது கூட தான் இருக்கு. இங்க என்ன சொல்றாய்ங்க, பிஇ இதுல செல் ஜோன் சொல்றாங்க. அப்புட்னா பிஇ இவனுக்குன்னு கூட இருக்கா? பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட பிஇ 9.3 தான் இருக்கு. அவன் 25, 30ன்னு போயிட்டுருக்கிறான். குரோத்தும் 0.2 இருக்கு. பிரைஸ் டூ புக் 1.6. சரி, அவன் இந்த இடத்துல செல் ஜோன்னு போட்டு போறாய்ங்க. நமக்கு நமக்கு இதுக்கு மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்குவோம். இவன் போன குவார்ட்டர்ல நெட் ப்ராஃபிட் என்ன பண்ணியிருக்கிறான், 2205 எடுத்திருக்கிறான். இந்த தடவ அவனோட ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸஸ் நம்ம அந்த கன்சென்சஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்க, பை தான் நெறைய குடுத்துருக்கிறாங்க. அவனோட ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸஸ் எடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், கன்சிக்யூட்டிவா எங்க இருந்து கிட்டத்தட்ட ஜூன் மாசத்துலருந்து அப்படியே நெட் ப்ராஃபிட் கூடி கிரீன்ல தான் இருக்கு. ஆனா என்னன்னாக்கா, ஒரே ஒரு இடத்துல இந்த செப்டம்பர் 22ல மாத்திரம் ஒரு ரூ. 30,00,00,000 கம்மியா இருக்கு. அத வுட்டுட்டு பார்த்தோம்னா, அப்படியே அப் ட்ரெண்டே போயிட்டுருக்கு. இப்ப ரூ. 2,205,00,00,000ல இருக்கு. அ அதே மாரி என்பிஏ நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், கிராஸ் என்பிஏவும் 0.5 குறைச்சுக்கிட்டு வராய்ங்க. சரி, அதுவும் ஓரளவுக்கு ஹெல்த்தியா இருக்கு. ஆர்கனைசேஷன் ஹெல்த்தி இதுக்குள்ள போய்க்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இந்தியன் பேங்க இது இந்தியால இருக்கக்கூடிய பேங்க பொறுத்தவரைக்கும் நம்ம பெருசா சஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா ஆர்பிஐ அவ்வளோ தூரம் தெளிவா போயிட்டு இருக்கிறாங்க. இப்ப சார்ட் என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, இந்த ஹை பிப்ரவரி மாசம் 8ஆம் தேதி வச்சிருக்கிறா. அதுக்கப்புறம் இந்த லோ பிப்ரவரி 14த் வச்சிருக்கிறா. ஸோ இப்ப இதுக்கப்புறம் ஃபுல்லா இந்த வட்டத்துக்குள்ளேயே, இந்த ரேஞ்சுக்குள்ளேயே போய்க்கிட்டு இருக்கிறாய்ங்க. இப்ப நமக்கு என்ன ஆகுது, ஒண்ணு இவன் கீழ உடைக்கணும், இல்லாட்டி மேல உடைக்கணும். இதுதான். சரி, மேல உடைச்சா என்ன நடக்க எங்கங்கிறத பார்த்துருவோம். கீழ உடைச்சா எங்கங்கிறதையும் பார்த்துருவோம். மேல உடைக்குது அப்படின்னு சொன்னா, இப்ப நமக்கு இந்த ட்ரெண்ட் லைன் கட் பண்ணி மேல போச்சுன்னா, உடனே அப் ட்ரெண்டுன்னு கிடையாது. இவன் இந்த ஹை இருக்கு பார்த்தீங்களா, இந்த பிவோட் பாயிண்டோட ஹை 537 இருக்கு. பிளஸ் இதோட கொஞ்சம் வால் பிரகாரம் இருந்தா 539. இது வரைக்கும் போயிட்டு ஒரு புல் பேக் வச்சுட்டு மேல இழுத்தான்னு வச்சுக்கங்க. இப்ப இங்க 550லேருந்து 553க்கு நமக்கு ரெஃபரன்ஸ் பிரைஸ். இது ரெஃபரன்ஸ் பிரைஸ். ஆல்ரெடி இந்த இடத்துல டர்ன் ஆயிருக்கிறான். அதனால நமக்கு இப்பவும் ஏறிக்கிட்டு இருந்தான்னா, இப்பவும் இதே இடத்துல டர்ன் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இது ஒரு ரெஃபரன்ஸ் பிரைஸ் தான். அதனால இது டார்கெட் கிடையாது. இது ரெஃபரன்ஸ் பிரைஸ். அதுக்கப்புறம் இவன் எங்க டர்ன் ஆயிருக்கிறான்னு பார்த்தோம்னாக்க, இங்க டர்ன் ஆயிருக்கிறான். 560ல டர்ன் ஆயிருக்கிறான். இது டார்கெட் கிடையாது. இது ரெஃபரன்ஸ் பிரைஸ். அதுக்கப்புறம் அவன் எங்க டர்ன் ஆயிருக்கிறான்னா, இங்க தான். 570ல டர்ன் ஆயிருக்கிறான். ஸோ, அப்ப இங்க 538 உடைச்சோ, 39 உடைச்சோ, ட்ரெ அத அப்படியே மேல ஏறிக்கிட்டு இருந்தான்னாக்க, இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஹைட்டுமே நமக்கு ரெஃபரன்ஸ் பிரைஸ். இத தாண்டி போகுது அப்படின்னு சொன்னாக்க, இங்கேருந்து இங்க ஃபிபனாசி போட்டு நம்ம 1.618 நம்ம கனெக்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ, இப்ப இது இந்த ரெஃபரன்ஸ் பிரைஸ் இங்க நமக்கு இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்ல. அது பாட்டு ஓடிட்டு இருக்கு. ஒண்ணே ஒண்ணு, இந்த பிவோட் பாயிண்ட்ட உடைக்கணும். உடைச்சு ஒரு புல் பேக் மாரி வச்சுட்டு பண்ணா பரவால்ல. ஆனா மார்ச் மாசம் புல் பேக்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது.
முடிஞ்ச மட்டுக்கு என்ன பண்ணணும், நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா, இது மார்ச் மாசம்ங்கிறதுனால எப்ப வேணாலும் மார்க்கெட் கீழ உழுகலாங்கும்போது, நம்ம முடிஞ்ச மட்டுக்கும் ஃபர்ஸ்ட் டார்கெட்லயே வெளியில வந்துரணும். அப்ப நமக்கு ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸ்னா இப்ப இத உடைச்ச உடனே இங்க வரான். இத உடைச்ச உடனே இங்க வரான். நம்ம வெயிட் பண்றோம். 550க்கு 540 அந்த ரேஞ்சுல வெயிட் பண்றோம். வெயிட் பண்ணிட்டு கீழ இறங்குற மாரி இருந்தான்னா, எஸ்கேப் ஆயிட்டு ஓடியாந்துரணும். இல்ல அப்படின்னு சொன்னா 560 வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி, முன்னாடியே ஓடணும். இப்ப வந்து அது இப்ப நெறைய ஷேருக்கு நான் பார்த்தேன். 1.618 வரைக்கும் ஃபுல்லா தொடுறதில்ல. அந்த 1.414 ஓட ரிவர்ஸ் ஆயிருது. ஸோ, இப்ப 1.414யும் நம்ம எடுத்து லாக் பண்ணி வச்சுக்கிது ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு மார்க் பண்ணி வச்சுக்கிட்டு, நம்ம அதுக்கும் நம்ம எஸ்கேப் ஆயிட்டு வர வேண்டியதா இப்ப இதுக்கு நம்ம வந்து 1.68 இந்த இடத்துல வருதுங்களா, 1.72 வருது. இதுக்கு 1.4 போட்டோம்னா இங்க வரும். 1.60 இது இது வந்து 567க்கு வர்றதுக்கு வாய்ப்புண்டு. ஸோ, அதனால நம்ம வந்து அந்த 560 ரேஞ்சிலேயே நம்ம எஸ்கேப் ஆயிக்க வேண்டியது. அது இந்த ரேஞ்ச பார்த்துக்க வேண்டியது. அதுக்கப்புறம் கொஞ்சம் மண்டைய கீழ இறக்கினாங்கன்னா, நம்ம வந்து எஸ்கேப் ஆயிக்கணும். சப்போஸ் இவன் கீழ இந்த ஸ்ட்ரக்சர உடைச்சுட்டான்னு வச்சுக்கங்களேன், இந்த ஸ்ட்ரக்சர உடைச்சுட்டான் அப்படின்னு சொன்னா, இந்த இடம் வரைக்கும் நமக்கு சப்போர்ட் 513 வரைக்கும் ஒரு சப்போர்ட் இருக்குன்னு வச்சுக்குவோம். அதுக்கடுத்து இந்த பிவோட் பாயிண்ட் வந்து இன்னும் வந்து கவரே ஆகல. இந்த இந்த பிவோட் பாயிண்டோட கேப் இந்த கவர் ஆகல. அதனால இந்த பிவோட் பாயிண்டான 506க்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அத உடைச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னாக்க, இந்த லோ வந்து நமக்கு ஒரு சப்போர்ட் பாயிண்ட் ஆக்ட் பண்ணுது. ஆல்ரெடி இத அடைஞ்சுட்டான். ஸோ, இப்ப இங்க வந்துட்டு இப்படி திரும்பலாம். அது ஒண்ணு. அப்படி இல்லைன்னா, இத உடைச்சான்னா இந்த பிவோட் பாயிண்ட் நமக்கு அ அன்கவர்டா இருக்கிறதுனால, கேப் வந்து ஃபில் ஆகாததுனால, இந்த பிவோட் பாயிண்ட்ட நம்ம கணக்கு வச்சுக்கலாம். இதெல்லாம் வந்து ஒரு நாள் 1 ஹவர்லலாம் இங்கேருந்து இங்க இறங்க போறதில்ல. சொல்ல முடியாது. அடிக்கணும்னு நெனைச்சாலும் அடிக்கலாம், ஏத்தணும்னு நெனைச்சாலும் ஏத்தலாம். அதனால இது வந்து ஒரு நேரோ டவுன்ல இருக்கு. இது கொஞ்சம் நம்ம வாட்ச் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தகவல் நமக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா, சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் தான். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.